ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபை அவருடைய இறக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கோம் மக்களே. அப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் மக்களே. சங்குப்பூ இருக்கு இல்லைங்களா, சங்குப்பூவில் வைலட் கலர் இருக்கும். அந்த சங்குப்பூவை என்ன பண்ணுறீங்கன்னா, அது பொறிச்சிட்டு நல்லா ஒரு கைப்பிடி நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அந்த நெல்லிக்காய் கூட போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அது மாதிரி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிங்க. இல்லை நெல்லிக்காய் கூட வேண்டாம்னாலும் கூட நீங்கள் அதை வடிகட்டி அப்படியே கூட குடிச்சிக்கலாம். அது இந்த மரம் மல்லின்னு சொல்லுவாங்களே மக்களே, அது அது மரம் மல்லி நீள நீளமாக இருக்கும். நாங்கள் சின்ன குழந்தைல அதை கிள்ளிட்டு நாங்கள் ஊதி ஊதி விளாடுவோம். அது விசில் வரும். இல்லை அந்த மரம் மல்லி நீள நீளமாக இருக்குது. அந்த மல்லி பொண்ணு அது நிறைய மரங்கள் எல்லாம் இப்போ வாசம் அந்த இடத்துல நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வாசம் வரும் அந்த மல்லி. அதை பறிச்சு அதை பொறுக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. வேர்வை நாற்றம் உங்களுக்கு இருக்காது மக்களே. அப்புறம் உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த பூக்களில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது மக்களே. பூக்கள் வச்சு இன்றைக்கி ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்து கேன்சர் வியாதி முதலாளுக்கு சரி பண்ணுதாம்மா. ஒயிட் கலர் பூ எல்லாமே கேன்சர் வியாதி சுத்தப்படுத்துதாம்மா.